இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அருமை தேவச்சனமே, அவையானவரே, இந்த காலை பொழுதினிலே ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன், இறைவாராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறோம், இறைவாராதனை செய்கின்றோம். சங்கீதம் 121 சொல்வதைப் போல, நான் எண்ணற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது ஆண்டவருடைய பதில் எனக்கு இப்படியாக கிடைத்தது. உம்முடைய திருவாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்போதும் சமாதானத்துடன் இரு. அது இன்னலுற்ற வேலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், கண்ணீராக இருந்தாலும், எப்போதும் சமாதானத்துடன் இரு என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் பேசுகிறார், என் மகளே, உன் செவிகளை திறந்து கேட்பாயா? என் அன்பு குழந்தையே, நீ வந்தமைக்கு நன்றி. எப்போதும் சமாதானத்துடன் இரு. அவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் சமாதானத்துடன் இரு. என்னுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது, என்னுடைய வார்த்தைகளை நீ ஒவ்வொருவருக்கும் சொல்லும் பொழுது, நான் ஒரு சிறிய கடிதமாக இருக்கிறேன். நான் ஒரு சிறிய கடிதமாக இருக்கிறேன். எந்த ஒரு சந்தேகத்தையும் பற்றி மன வருத்தப்பட்டு உனது மிக சிறிய பொறுமையற்ற தனத்தையும், மீண்டும் சொல்லுகிறேன், எந்த ஒரு சந்தோகத்தையும் பற்றியும், எந்த ஒரு சந்தேகத்தை பற்றி மன வருத்தப்படுகிறாயா? அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தேகத்தை பற்றி நீ மன வருத்தப்படு. உனது மிக சிறிய பொறுமையற்ற தனத்தையும் எனது கரங்களில் ஒப்படைத்து விடு. என் சிறிய இனிய குழந்தையே, எனது அன்பை உன் இதயத்துள் போற்றுவாயாக. அது உன்னை ஆவலோடு வைத்திருக்கும். என் அன்பான சிறு குழந்தையே, ஜெபம் மட்டுமே உன்னை எனக்கு திறந்து வைத்திருக்கும் என்பதை நினைவில் கொள். என் சிறிய குரலால் நான் உனது நாளை இனிமையாக ஆக்குகிறேன். என் அன்பு மாத்திரம் இல்லையே, நீ இப்போது எங்கே எப்படி இருந்திருப்பாய்? வேறு யாரும் உனக்கு அதிகமாக தர முடியுமா? வேறு யாரும் உனக்கு அதிகமாக தர முடியுமா? உனது இதய விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா? என் சிறிய குழந்தையே, ஒவ்வொரு இரவும் நான் உன்னை என் மேலங்கியில் முடித்து வைக்கிறேன். என் பிரசன்னத்தால் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்காக அல்லவா நான் ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கிறேன். என் சிறு குழந்தையே, உன் ஒரு சிறு பார்வைக்காக நான் ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கிறேன். என்ன அருமையான ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதை கேட்க போகிறோம். என்ன சொல்றார்? என் அன்பான சிறு குழந்தையே, ஜெபம் மட்டுமே உனக்கு ஜெயம். ஜெபம் மட்டுமே உன்னை என் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கும். எனக்கு திறந்து கொடு. உனது நாளை இனிமையாக ஆக்குகிறார். உனது நாளை இனிமையாக ஆக்குகிறேன் என்ற வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சிறிய குரலால்
எங்களுடைய இனிய இந்த நாளை இனிமையாக ஆக்குகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ எப்படி இருந்திருப்பாய்? வேறு யாரும் உனக்கு அதிகமாக தர முடியாத அன்பை, சந்தோஷத்தை நான் உனக்கு தருகிறேன். சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். எப்போதும் சமாதானத்தோடு இரு. எப்போதும் சமாதானத்தோடு இரு. உனது இதய விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வி உனக்குள் இருக்கிறது. மனதின் விருப்பங்களை நிறைவேற்ற ஆண்டவர் காத்திருக்கிறார். உன் இதய விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா என்ற உன்னுடைய கேள்வி. வேறு யாரும் உனக்கு அதிகமாக தர முடியுமா என்ற உன்னுடைய கேள்வி. என் சிறிய குழந்தையே, ஆண்டவர் நமக்கு இப்படியாக சொல்லுகிறார், ஒவ்வொரு இரவும் நான் உன்னை என் மேலங்கியில் முடித்து வைக்கிறேன். என்னுடைய பிரசன்னத்தால் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இரவில் நான் உன்னை மேலங்கியில் முடித்து வைக்கிறேன். காலையில் என்னுடைய பிரசன்னத்தால் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்த இறைவன் அவருடைய மேலங்கில் முடித்து வைத்து அப்படியே மூடி மறைத்து வைக்கிறார், முடிந்து வைக்கிறார். காலையுடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நைட் அவருடைய அங்கிக்குள்ள நம்மளை போத்தி வச்சுக்கிறார். காலையில் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சொல்றார் பாருங்க, உனக்காக அல்லவா நான் ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் உனக்காக அல்லவா நான் காத்திருக்கிறேன். என் சிறு குழந்தையே, உன் ஒரு சிறு பார்வைக்காக நான் ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் நமக்காக காத்திருக்கின்ற இறைவன். அதனால தான் சங்கீதம் 121:1 சொல்லுகிறது, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து உதவி வரும் என்ற கேள்வி. நீ எப்போதும் சமாதானத்துடன் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உன் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். அவர் உறங்கிவிட மாட்டார். நம்மை காக்கின்ற இறைவன் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உன்னை காக்கின்றார். அவர் உன் வலப்பக்கத்தில் இருக்கிறார். நீ சமாதானத்தோடு இரு. அவரே உனக்கு நிழலாய் இருக்கிறார். நீ சமாதானத்தோடு இரு. பகலில் கதிரவன் உன்னை தாக்காது. நீ சமாதானத்தோடு இரு. இரவில் நிலவு உன்னை தீண்டாது. நீ சமாதானத்தோடு இரு. ஆண்டவர் உன்னை எல்லா தீமையிலிருந்து பாதுகாக்கிறார். நீ சமாதானத்தோடு இரு. அவர் உன் உயிரை காத்திடுவார். நீ சமாதானத்தோடு இரு. நீ போகும்போதும் உள்ளே வரும்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உன்னை காத்திடுவார். நீ சமாதானத்தோடு இரு. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினி, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி, என் மகனே மகளே, கவலைப்படாதே. நீ சமாதானத்தோடு இரு. சமாதானத்தின் கர்த்தர் இதை கேட்கப் போகின்ற, யூடியூப் வழியாக கேட்கின்ற, உலகமெத்தி செறிந்த செய்தி சென்றடைய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் வழி நடத்துகிறேன். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். நீரே இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப் போவதற்காய் நன்றி. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உலகமெத்தி செய்த இந்த செய்தி போய் சேரட்டு ஆண்டவரே. நீ சமாதானத்தோடு இருக்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்தில் உள்ள அனைவரும் சமாதானத்தோடு இரு என்ற சிந்தனைக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற மீண்டுமாய் அதிகமான பிள்ளைகளை கேட்க செய்ய போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பெறப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.